சுவாமிஜியை திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு மிக்க ஆவலாக அம்மா இருந்தாங்களாம். எப்போதும் அவரை பார்க்கணும், எப்போ பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு வீட்டில் இருக்கவே முடியல. திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்பாவுக்கு சென்னையில் ஒரு வேலை இருந்ததாம். சென்னை போயிட்டு அங்கேருந்து டாக்ஸியை வச்சு ஏப்ரல் 26ஆம் தேதி 2வது முறையாக சாமியை பார்க்க போனாங்களாம். அப்போ சாமி பாத்திரக்கடை வாசலில் நிறைய ஃபாரினர்ஸோடு உட்காந்துருந்தாங்களாம். அவங்கள பார்த்த மாணிக்கு அப்பா அம்மா பிள்ளைங்களோட போயிருக்கோம் நாங்கள் எல்லாம், எனக்கு ஞாபகம் இல்லை. சாமியை பார்த்துட்டே இருந்தோமா. அப்புறம் சாமி அம்மாவை கூப்பிட்டு தனக்கு விசிறும்படி சொன்னாங்களாம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த பரம்பொருளுக்கு, நம்மளுக்கு விசிறும் கைங்கரியம் கிடைச்சதுன்னு பக்கத்துல இருந்து அம்மா வீசிக்கிட்டே இருந்தாங்களாம். ராத்திரி 1:30 மணி ஆயிடுச்சான். 1:30 மணி ஆனோடனே சாமி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ராத்திரி 1:30 மணிக்கு மேலே விடை கொடுத்து அனுப்புனாங்களாம். அப்படி ஒரு சந்தோஷமா வீடு வந்தோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அடுத்து அங்கேருந்து திருப்பி வீடு வந்து சேர்ந்த பிறகு அப்பாவுக்கு ரொம்ப தாங்க முடியாத கால் வலி வந்தோடனே சென்னையில் போய் டாக்டர்கிட்ட காமிச்ச உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணும், மேஜர் சர்ஜரின்னு சொன்ன உடனே அப்பயே எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு பூர்ண சரணாகதி பகவான் மேலே சாமிகிட்ட வந்துருச்சு. எதுனாலும் சாமிகிட்ட தான் போய் கேட்கணும், பகவான்கிட்ட தான் போகணும், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எதுவும் செய்யணுங்கிற அந்த பூர்ணமான நம்பிக்கையும் இதுவும் வந்தோடனே அந்த மே 16ஆம் தேதி சென்னையிலேருந்து தலைமா குடும்பம் அவங்களும் வந்துட்டாங்க. அப்பாவுக்கு சர்ஜரினால அண்ணா எல்லாருமா சேர்ந்து எங்கள் கணேஷ் மாமா அத்தை 2 காரில் எல்லாரும் சேர்ந்து சாமிகிட்ட போனோமா. சாமி எங்கள் அப்பா காலை தடவி அப்படி கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு சரியா போயிடும், நோ ஆப்ரேஷன் நீடட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் தேவையில்லை, கடுகு எண்ணெயை வச்சு மஸ்டர்ட் ஆயிலை வச்சு கால் வலிக்கு அந்த காலில் தடவிக்கிட்டே வரணும், அந்த 1 மாதத்துக்கு எந்த எக்ஸ்ரே எதுவும் செய்யக்கூடாது எல்லாம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அந்த சாமி முன்னாடியே இரவு உணவை சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஆசையாக நம்மளுக்கு பிளஸ் பண்ணி யோகிராம் சுரத்குமார் என்ற நாமத்தை அன்னைக்கு தான் உபதேசித்தாங்களாம். சாமி யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லுங்க எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பத்தில் அம்மா சாமிகிட்ட சொல்கிறாங்களாம். சாமி குழந்த மாதிரி சொல்கிறாங்களா, சாமி நீங்கள் எப்பயுமே என் கூடயே இருக்கணும், உங்களை பிரிஞ்சு எங்களால் இருக்கவே முடியலையே அப்படின்னு சொன்னப்போ சாமி சொன்னாங்களாம், நான் இருப்பேன், ஐ வில் அப்படின்னு அப்படி ஆணியாக சாமி சொன்னோன்னே அம்மா உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சான், உலகாங்கிதம் ஆயிடுச்சான். சாமி நம்ம கூடயே இருக்கிறாங்கங்கிற மன சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பி வீடு வந்து சேர்ந்தோன்னு சொல்கிறாங்க. 4வது முறையாக ஜூலை 5ஆம் தேதி 1975 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலியுமா சாமியை பார்க்க நாங்கள் எல்லாரும் கிளம்பி போனோம். காலையில் 5 மணிக்கு கிளம்பி மத்தியானம் 3:30 மணி அளவில் அங்கே போய் சேர்ந்தோம் நம்ம எழுதியிருக்காங்க. அப்போ தான் முத புன்னை மரத்தடியில் சுவாமி அன்பர்கள் புடை சூழ அப்படி ஒரு ராஜா மாதிரி தட்சிணாமூர்த்தி எப்படி அங்கே உக்காந்துருக்காரோ அப்படி சாமி உக்காந்துருந்தாங்களாம். அங்கே சாமி அடியில் போய் உக்காந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துருக்காங்க. அப்புறம் சாமி சாயங்காலம் தேரடி மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்து ராத்திரி வரை சாமி கூட உட்காந்துருந்தாங்களாம். எல்லாரும் சாமி எல்லா விஷயங்களும் கேட்டு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. சாமி ராத்திரி ரொம்ப டயர்டானோடனே பாத்திரக்கடை வாசலுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்களாம். கை கால்லாம் வலிக்குதுன்னு பிடிச்சி விட சொன்னாங்களாம். அம்மாவுக்கு சாமி கையெல்லாம் அம்மிக்கு விடுற பாக்கியம் கிடைச்சதுன்னு எழுதியிருக்காங்க. எல்லாரும் பாத சேவை பண்ணாங்களாம். அப்புறம் நீங்கள் போய் படிச்சுட்டு படுத்து எழுந்துட்டு காலையில் வாங்கன்னு அனுப்பிட்டாங்களாம். காலையில் எல்லாரும் திருப்பி அங்கே வந்து பாத்திரக்கடை வாசலுக்கு வந்திருக்காங்க. சாமி எல்லாருக்கும் குங்கும பிரசாதம் கொடுத்து எல்லாருக்கும் குங்குமம் இட்டாங்களாம். அப்புறம் எங்கள் அக்கா வந்து அப்போ அவளுக்கு 9 வயசு தான். சாமியை பார்த்த உடனே அவளை அறியாமல் ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா பாட ஆரம்பிச்சிட்டாலாம். உடனே எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லுங்கன்னொன்னே சாமி எடுத்து கொடுக்க அவ்வளோ பேரும் சுஜாமாவோட சேர்ந்து ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் 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 அப்படின்னு எல்லாரும் குடும்பமாக 3 சிஸ்டர்ஸ் ஃபேமிலியும் நாம சொல்லிகிட்டே இருந்தோமா. அக்கா லீட் பண்ணி சொன்னோன்னே சாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு யூ ஆர் ஃபுல் என்று அவளை அவ்வளோ நேரம் பிளஸ் பண்ணிகிட்டே இருந்தார்களாம். அந்த தடவை தான் அவ்வளோ பேருக்கும் ஃபோட்டோ, சாமிஜியுடைய ஃபோட்டோ குடும்பத்தில் எல்லாருக்கும் கிடைச்சதான். எங்கள் அம்மாவை
அன்னபூர்ணேஸ்வரின்னு சாமி அழைத்தாங்களாம். உமா இஸ் அன்னபூர்ணேஸ்வரி என்று சொன்னாங்களாம். எங்கள் அம்மா கிளம்பத்தில் சாமி பாதத்தில் விழுந்து, சாமிஜி உங்களை அடிக்கடி தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும், எங்களை நீங்கள் அடிக்கடி கூப்பிட்டுக்கணுன்னொடனே சாமி கிடைக்கும் சொன்னாங்களாம். உடனே மனசு திருப்தியாகி அந்த தடவையும் கிளம்பி திருப்பி ஊர் வந்தாங்களாம். Ram Surat Kumar Jaya Guru